இளநிலை முதுநிலை வருவாய் ஆய்வாளர் பெயர் மாற்ற அரசாணையை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். வருவாய்த்துறையில் உதவியாளர் என்பதை வருவாய் உதவியாளர் என மாற்றி அரசாணை வெளியிட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இளநிலை உதவியாளர் என்பதை இளநிலை வருவாய் உதவியாளர் என அரசாணை வாயிலாக பெயர் மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை அலுவலர்கள் போராடும் சூழலில் கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு இவ்வாறான அரசாணையை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைப்பில் இணைகிறார். ஹரிகிருஷ்ணன், இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் சார்பில் தமிழ்நாடு முழுவதுமாக 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று முதல் இன்று வரை வருவாய்த்துறை பணிகளை புறக்கணித்து 2ஆம் நாளாக போராடி வருகிறார்கள். அந்தந்த மாவட்ட தலைநகரங்கள் மற்றும் தாலுகா அலுவலகங்கள் முன்பாக அலுவலர்கள் பணிகளை புறக்கணித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். 9 கோரிக்கைகள் என்பது அவர்கள் பணி சார்ந்த ஒரு கோரிக்கைகள். கடந்த 2001ஆம் ஆண்டில் துவக்கப்பட்டு 2 கட்ட போராட்டங்கள் நடத்தினார்கள். அதன் பின்பு வருவாய்த்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் செயலாளர்கள் முன்னிலையில் ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. 9 கோரிக்கைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விரைவில் அரசாணை வழங்கப்படும் என கூறி 9 மாத காலங்களுக்கு மேலாகியும் அரசாணை வெளியிடப்படவில்லை என்பதை வலியுறுத்தி அரசாணை வலியுறுத்தி தான் இந்த காத்திருப்பு போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். இதில் 9 கோரிக்கைகளும் பணி உயர்வு, பணி வரன்முறை மற்றும் காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை மையப்படுத்தி தான் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் 9 கோரிக்கையில் ஒரு கோரிக்கையை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டு அரசாணையை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி இளநிலை முதுநிலை வருவாய் ஆய்வாளர் பெயர் மாற்ற அரசாணையை தான் தற்போது தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. வருவாய்த்துறையில் உதவியாளர் எனும் பணி இனி வரும் காலங்களில் வருவாய் உதவியாளர் எனவும், இளநிலை உதவியாளர் எனும் பணி இனி வரும் காலங்களில் இளநிலை வருவாய் உதவியாளர் என அரசாணை வாயிலாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக இந்த அரசாணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 9 கோரிக்கையிலே ஒரு கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதற்கு அச்சங்கத்தின் சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சருக்கு பத்திரிகைகள் வாயிலாக ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பி இருக்கிறார்கள். அதில் 9 கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது தொடர்ந்து போராடி வருகிறோம். ஆகவே தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த விஷயத்தில் நேரடியாக தலையிட வேண்டும். எந்த ஒரு பணிகளாக இருக்கட்டும், எந்த ஒரு புயல், வெள்ளம், மழை மற்றும் எந்த ஒரு நலத்திட்ட உதவிகள் என்றாலும் வருவாய்த்துறை அலுவலர்கள் இல்லாமல் அந்த பணிகளை செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கிறது. ஆகவே அவர்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், ஆனால் அவர்கள் அரசாணையை வெளியிட்டு அதை உதவி செய்ய வேண்டும் என்கிறதா இவருடைய கோரிக்கையா இருக்கிறது. கடிதத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அந்த விவகாரத்தில் மீதமுள்ள 8 கோரிக்கைகளை உடனடியாக அதை அரசாணையாக வெளியிடுவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த விஷயத்தில் துறை ரீதியாக நேரடியாக செயல்பட்டு அது அரசாணையை வெளியிட வேண்டும். தற்போது காலத்தின் சூழ்நிலை கருதி அந்த 10 மாவட்டங்களுக்கு மேலாக மழை பாதித்துள்ள 10 மாவட்டங்களுக்கு மேலில் நாங்கள் வருவாய்த்துறை அலுவலர்கள் போராட்டத்தை நாங்கள் கைவிட்டு பிற மாவட்டங்களில் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே தமிழக முதலமைச்சர் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை தற்போது வைத்திருக்கிறார்கள். கடிதம் வாயிலாக தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். மோகன், வருவாய்த்துறை ஊழியர்கள் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடிக் கொண்டிருக்கும் நிலையில் தமிழக அரசு ஒரு கோரிக்கையை நிறைவேற்றி அரசாணை வெளியிட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.